என்னோட இந்த நிலைமைக்கு தனுஷ் அவர் தான் காரணம். ஆனா அவர் கூட வந்த சண்டை, அவர் பேசாம இருக்கிறது ரொம்ப வேதனையா இருக்குன்னு இயக்குனர் விக்னேஷ் சிவன் சொல்லியிருக்காரு. தமிழ் திரையுலகில பரவலா அறியப்படுற இயக்குனர்கள்ல விக்னேஷ் சிவன் அவரு ஒருத்தர். இவர் சிம்பு நடித்த போடா போடி படம் வழியாத தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இயக்குனரா. விஜய் சேதுபதி அவருடைய நடிப்புல நானும் ரவுடி தான் படத்தை இவர் இயக்குனதுக்கு அப்புறம் தனக்குன்னு ஒரு அடையாளம் கிடைச்சது. தானா சேர்ந்த கூட்டம், இந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய படங்களை இயக்கியிருக்காரு. அஜித் அவருடைய நடிப்புல இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அது ஒரு சில காரணத்தினால பாத்தீங்கன்னா அந்த படம் கைவிடப்பட்டுச்சு. அந்த நேரத்துல பிரதீப் ரங்கநாதன் அவர் கூட கூட்டணி அமைச்சு LIK படத்தை இயக்குனாரு. அந்த படமும் இப்ப ரொம்பவே தள்ளி போயிட்டு இருக்கு. அனிருத் அவர் இசையமைச்சிருக்க இந்த படம் நீண்ட நாட்களா வெளியாகாம இருக்கு. ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டு அப்புறம் தள்ளி போய் இப்ப ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட ப்ரொமோஷன் பணிகள் விக்னேஷ் சிவன் அவர் தீவிரமா ஈடுபட்டு வராரு. இந்த நிலையில படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சி அப்ப தனுஷ் அவரோட நட்பு பத்தி பேசியிருந்தாரு. நடிகர் தனுஷ் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடிகர் அப்படிங்கறத தாண்டி அவரை நான் உச்சத்துல வச்சிருக்கேன். ஜூலை 28ஆம் தேதி தனுஷ் அவருக்கு பிறந்த நாள். அதே ஜூலை 28ல என்னுடைய அப்பா இறந்தாரு. தனுஷ் அவரு என்னோட அப்பாவாரி நான் உணர்ந்துட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு அவர் எனக்கு பிடிக்கும். ஆனா சில நேரங்கள்ல சிலரோட ஏன் நமக்கு முரண்பாடுகள் ஏற்படுதுன்னே நமக்கே தெரியாது. அது குறித்து புரிஞ்சுக்கவும் முடியல. சூழ்நிலைகள் நமக்கு அப்படி எல்லா விஷயங்களையும் மாத்தி அமைச்சு கொடுத்துருது. தனுஷ் அவரோட நட்பு, அதுவும் அவர் பேசாம பிரிஞ்சு போனது என்னுடைய மிகப்பெரிய இழப்பா நான் பாக்குறேன். அதே சமயம் நல்ல நட்பு உறவோட இருக்கிற ஒருத்தரை நாம இழக்கிறோம் அப்படின்னா அதை அவமானமாவும் பாக்குறேன். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தவறை செஞ்சிருக்கேன், இன்னைக்கு நான் இப்படி ஒரு இடத்துல இங்க இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் தனுஷ் அவர் தான். என்னுடைய இந்த நிலைக்கு அவர் முக்கியமான காரணம். வேலையில்லா பட்டதாரி படத்தோட படப்பிடிப்பப்ப 2 வருஷங்களுக்கு மேல அவரோட தான் நான் இருந்தேன். அப்பா அவரு சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், அப்படியான ஒரு உறவுல இருந்தோம் அப்படின்னு பேசியிருக்காரு. சமீபத்துல அவர் பேசும்போது தனுஷ் அவரை பத்தி இவ்வளோ எமோஷனலா பேசியிருக்கிறது தனுஷ் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலும் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா இவங்களுக்குள்ள என்ன காரணம், ஏன் பேசிக்காம போனாங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவர் கூட பேசாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு விக்னேஷ் சிவன் அவர் சொல்லியிருக்காரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தனுஷ் அவர் பேசுவாரா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சமீபத்துல இவங்களோட திருமணத்துல கூட அந்த படத்துல இருந்து பாடல்கள் எல்லாம் யூஸ் பண்ணதுனால தனுஷ் அவங்களுடைய நிறுவனம் வழக்க தொடர்ந்து இருந்தாங்க. அந்த பிரச்சனை எவ்வளவோ பெரிய அளவுல ஆச்சு. அதுக்கு நயன்தாரா அவங்க கூட பதிலடி கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த பிரச்சனைய அவங்க இப்படியெல்லாம் ஆகும்னு நினைச்சுக்கவே இல்லையாம். இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருந்துச்சு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.